கோவையில் புறா பந்தயம். சிறகுகளை விரித்துக்கொண்டு பறந்த புறாக்கள். நண்பனைப் போல் வளர்க்கும் புறாக்கள் அங்கீகாரம் வழங்கி அரசு நடத்த வேண்டும். புறாக்களை வளர்க்கும் ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் புறா பந்தயங்கள் அடிக்கடி நடத்தப்படுகின்றன. இதில் ஏராளமான புறா ஆர்வலர்கள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் பந்தயங்கள் நடத்தப்பட்டு சிறப்பாக பறந்த புறாக்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் வழங்கப்படுகின்றன. புறா பந்தயத்தை பின்னணியாக வைத்து தனுஷின் மாரி படம் வெளியானதைப் போல பைரி என்ற படம் வெளியானது. கோவை மாவட்டம் முழுக்கவே பல கிராமங்களில் தொன்று தொட்டே பந்தய புறாக்களை வளர்க்கும் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இதில் புளியகுளம், செல்வபுரம் போன்ற மாநகர பகுதிகளிலும் அதிகமான புறாக்கள் உண்டு. பந்தய புறாவை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமோ பெரிய அளவில் வளர்க்கிறார்கள். வீட்டில் வளர்க்கப்படும் புறாக்கள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய 4 மாதங்கள் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை கோவை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் புறா பந்தயங்கள் நடத்துவது வழக்கம். பந்தய தினமான இன்று புறாக்களை பந்தயம் விடும் இடத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கே புறாக்களுக்கு டேக் போட்டு நம்பர் கொடுத்தனர். அதில் நிறைய போட்டிகள் உள்ளது. 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தூரம்னு புறாவை பறக்க விடுவார்கள். எந்த புறா வீடு வந்து சேருகிறதோ அதனை ஜெயிச்சதா அறிவிப்பார்கள். அதே போன்று நீண்ட நேரம் வானத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கும் புறாக்கள் போட்டியும் உள்ளது. கரண புறா பந்தயம். அந்த புறா பல்ட்டி அடிக்கும். இந்த புறா எத்தனை பல்ட்டி அடித்தது என்பதை வைத்து வெற்றியை அறிவிப்பார்கள். கோவை மாவட்டத்தில் சாதா புறா அல்லது வளர்ப்பு புறா பந்தயம் பிரபலமான ஒன்று. டிப்ளர் ரேஸ்னு சொல்வார்கள். இந்த பந்தயத்தில் போட்டியிடும் நடுவர்கள் அதிகாலை 6 மணிக்கே புறா வளர்க்கின்ற இடத்திற்கு வந்து விடுவாங்க. அந்த புறா காலில் சீல் அடித்து பறக்க விடுவார்கள். அப்படி பறக்க விடும் புறாக்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. எத்தனை மணி நேர பந்தயம் என்றாலும் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்குள்ளும் அந்த புறா தன்னுடைய கூட்டுக்கு மேல் பறந்து போயிருக்க வேண்டும். அதே ரெஃப்ரி கிட்ட நம்மளோட புறா தான் என்பதை காண்பிச்சிடணும். காலையில் அல்லது மாலையில் இருட்டினதும் பிறகு புறாவை பறக்க விடுவார்கள். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு பிறகும் புறாவை பார்க்க பொதுமக்களும் வருவார்கள். எவ்வளவு மணி நேரம் அது அதிகமாக பறக்கிறது என்பதை வைத்து வெற்றியை அறிவிப்பார்கள். குறைந்தபட்சம் 20 மணி நேரம் பறந்தால்தான் அது வின்னிங் ஏரியாவிலேயே கால் பதிக்க முடியும். இந்நிலையில் கோவை ரத்தினபுரி பகுதியில் இன்று காலை புறா பந்தயம் துவங்கியது. இதில் வெற்றி பெறும் புறாக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவார்கள். மேலும் நண்பர்களே போல் புறாக்களை வளர்க்கும் புறா ஆர்வலர்கள் அதனை அரசு அங்கீகாரம் வழங்கி போட்டிகளை அரசே எடுத்து நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இல்லை, இது சும்மா எடுக்கிறாரு. உங்களுக்கு சோலை வருவாங்க. நீங்கள் வந்து விஐபி